நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியுற இந்த 2 நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் MaayaKumar. உங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸ், உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணுற சில விஷயங்கள், இதெல்லாம் தாண்டி உங்களோட இமெயில், இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ண எப்படிங்க இருக்கும்? நம்ம இந்தியாவில் நடக்க போகிற விஷயமா இது கருதப்படுது. அதனால தான் இது உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. அதை கேட்குறப்ப எனக்கு இந்த ஷாக்கு தான் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலாக ஒரு குழப்பம் அதில் இருக்குது. இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கல்ல, அந்த ஸ்லாபில் வராங்களே, அவங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் இதை பண்ண போகிறாங்களா, இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகன்னு பண்ண போகிறாங்களா? இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். The honorable member, a provision particularly to look at the data exists in the current environment, particularly in certain cases of search and seizure authorized by the competent authority where access code is not available. 1961 வருமான வரி சட்டம் இருக்குல்ல, இதில் திருத்தம் செய்கிறதுக்கு, கிட்டத்தட்ட அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சமீபத்திய பட்ஜெட் தாக்கலப்ப மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் புதிய வருமான வரி மசோதா 2025. இந்த மசோதா கடந்த பிப்ரவரி மாதம் 13 நம்ம லோக்சபா இருக்குல்ல, இங்கே தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில் இருக்குல்ல, இது சார்ந்து தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் சடனாக ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா மக்களே? ஆக்சுவலாக டேக்ஸ் எவேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ராட், இது எல்லாத்தையும் நாம் தடுக்கணும். அதுக்கு இப்போதைக்கு டிஜிட்டல் மயமாயிட்டுருக்குல உலகம், அதுக்கேற்ற மாதிரி நாம் அப்டேட் ஆகணும், கவர்மெண்ட் அப்டேட் ஆகணும். இந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே, அதான் இந்த வரி சார்ந்த அதிகாரிகள், யார் யார் ஒழுங்காக வரி கட்டுறா இல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறவங்க, அந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுற அந்த அதிகாரத்தை வழங்கணும்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ப்ரோ, நல்ல விஷயம் தானே, இதில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அவங்க சொன்னதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவை சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, வரி ஏய்ப்பு, நிதி மோசடி, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு டிஜிட்டல் ஆவணங்கள் இருக்குல்ல, இதை நாம் ஆக்சஸ் பண்ணணும். யாரோட டிஜிட்டல் ஆவணங்கள்? உங்களோடது, மக்களோட. நீங்கள் தானே டேக்ஸ் கட்டுறீங்க, ஸோ உங்களோடது. இதை வரி அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க பண்ணணும். அதுக்கு அனுமதிக்கிற வகையில் இந்த சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். இந்த சட்டமும் அதைத்தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த மசோதா சார்ந்து இவ்வளோ விஷயங்களை பேசினாங்க. கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல, இதை நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த அளவுக்கு அந்த காசை நம்ம மாற்றிக்கிறது, அதாவது டேக்ஸுக்குள்ளேயே வராது அந்த பணத்தை நீங்கள் ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒருத்தர் மாறுவீங்களே தவிர கவர்மெண்ட் கண்ணுக்கே தெரியாது. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி சார்ந்த உரையாடல்கள் இருக்குல்ல வாட்ஸ்அப்பில், ஏன்னா அதை தானே E2E இருக்குது, end-to-end என்கிரிப்ஷனு. ஸோ இது போல் தகவல்களை நாங்கள் பெற்றோம் சொல்கிறாங்க அவங்களே, நாங்கள் இதெல்லாம் பெற்றோம். செல்ஃபோனில் என்கிரிப்டட் மெசேஜஸ் இருக்குல்ல, அதை நாங்கள் ரெக்கவரி பண்ணோம். இதன் மூலமாக என்ன தரமாக ரிசல்ட் கிடச்சிது? கணக்கில் காட்டாத 200 கோடி ரூபாய் வரைக்கும் புழங்கிட்டு இருக்க விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, பணத்தை மறைக்கிறதுக்கு அடிக்கடி பல இடங்களில் ட்ராவல் பண்ணுறாங்களாம். யார்? இந்த கேஷ் இருக்குல்ல, கையில் லிக்விட் கேஷு, கவர்மெண்ட் கணக்கில் காட்டாத பணம், இதை பதுக்கி வைக்கணும் பத்திரமா, வீட்டில் ரைடு வந்துட்டால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இதை பதுக்கிறதுக்கு எங்கெங்கேயோ இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த இடங்கள் எல்லாத்தையும் கூகுள் மேப் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் மூலமாக இவங்க கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்துறது, நீங்கள் எங்கெங்கே போகிறீங்கன்னு, ஆனால் அதை கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஆக்சஸ் பண்ணி அதெல்லாம் காட்டி கொடுத்துருச்சு, எங்கெங்கே எவ்வளோ பணத்தை யார் வச்சுருக்கான்ற விஷயத்தை காட்டி கொடுத்ததுன்னு அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு வராங்க. இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த பினாமி பேரில் சொத்து சேகரம்லாம் இருப்பாங்க பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனால் அந்த டேக்ஸை அந்த வரியை நீங்கள் ஏய்ப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களோட ரிலேட்டிவோ அவங்க பேரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை வாங்குவீங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அது அவங்க ப்ராப்பர்ட்டியாக வந்துடும், உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் உங்களோட பணமாக இருக்கும். அது புரியுதா? இதுதான் பினாமின்னு சொல்லுவாங்க. இந்த பினாமி சொத்து உரிமையாளர்கள் இருக்குல்ல, இந்த விவரங்கள் எல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஃபுல்லாக எடுத்திருக்காங்களாம். அவங்களையும் நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள். இது எல்லாமே ஆரம்பகட்ட கண்டுபிடிப்புகள் மட்டும்தான். இந்த புதிய வருமான வரி மசோதா இருக்குல்ல 2025, இது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா எல்லா வரி அதிகாரிகளுக்கும் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டுரும். உங்களோட எல்லா டிஜிட்டல் விஷயங்களையும் ஆக்சஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப், டெலிகிராம், இமெயில், இது எல்லாத்தையும் அணுக முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஏன், நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்களா, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பீங்களா,
அது வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சட்டத்தில் அதுக்கான ஷரத்துகள் இருக்குது. பண பரிமாற்ற மறைப்பு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, இதையும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. சர்வர்ஸ் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் இந்த வரி அதிகாரி செய்ய முடியுன்ற சூழல் வந்தால் என்னங்க ஆகும்? நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் சில விஷயங்களை யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் விளக்கியிருக்காங்க, அதை முழுமையாக பார்த்துட்டு வாங்க. I'll now move to the privacy issues which people have raised. Privacy issues which is not so much the finance bill related matter. It is a matter which is being taken up from the new income tax bill which is with the select committee. But I want to assure the honorable member that a provision particularly to look at the data exists in the current environment, particularly in certain cases of search and seizure authorized by the competent authority, where access code is not available and the person concerned is not cooperating with the proceedings, the authorized officer may gain access to such computer system exists even now. Now it is now being specifically brought in and mentioned in the new bill because what is mentioned in the 1961 Income Tax Act is books of account physically kept, and then the ledgers, and every manual record which will show about your income, your expenditure, your monies and all that is specifically mentioned. And since the 1961 Act does not mention the digital, most often it becomes contentious. People go to the court or question, all right, I've shown you my ledger, but why do you want my passcode so you will see my digital? Becomes an issue. So in order that what prevails now with a gap, that gap is getting filled up in the new income tax which is before the bill which is before the select committee. So in this, I will take a minute to explain as to why that digital thing will have to be brought in. Sir, encrypted messages and mobile phones, unaccounted money to the extent of 250 crores have been detected when the encryption has been decoded. One. Second, evidences which have been seized from WhatsApp messages, particularly crypto assets worth more than 90 crores, and the network of people involved in it have all come out of WhatsApp messages. Now, if the law does not give you the legal backing, in spite of the fact and evidence being in your face, you will have to go stand in the court to say, yes, but the law doesn't provide, but the evidence is here, the money is being misused, it is unaccounted money. It becomes tedious. And therefore, the digital element has to be brought in. I'll bring in one more example, sir. WhatsApp communications and incriminating materials found from such conversations helped to unearth the syndicate and identify the end beneficiaries of bogus bills worth 200 crores. So do I go to the court again saying, but the law doesn't allow me to look at WhatsApp messages? So we need to bring in. There's also another example, sir. Capital gains of 150 crore on sale of land was reduced to 2 crores by creating false documents of land cost of acquisition, and also using all payments in banks statements as claims of investment, improved expenditure. So the WhatsApp group of key persons include many professionals also, unfortunately. So we had to contemplate on how to be lawfully on the side of law to say that these are evidences which are incriminating in themselves. Therefore, it has been brought in. I can also give one more, which is evidences have been found with the help of Google Map History. So in the case of Google Map History, sir, found on the phone was used to determine the frequented locations of individuals who enabled location history.
This enabled detection of hideouts where cash and unaccounted transactions are kept, and that also came of help. So there is a need for us to change or add the digital elements into the act itself. So one last example for that, sir. The prohibition of Binami properties, Instagram accounts was used to establish the beneficial ownership of vehicles. Expensive vehicles, no ownership details, track it at the going backward and forward. We could break the case by using Instagram. So benefit of technology for the sake of country's exchequer. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், அப்போ மக்களோட ப்ரைவசி இருக்குல்ல, அது என்ன ஆகுறது? கண்டிப்பாக அந்த ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுன முழுசாக கேட்டிருப்பீங்க. அதில் அவங்க ப்ரைவசின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் கிளாரிட்டி இன்னும் கிடைக்கலங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், ஆனால் கிளாரிட்டி எனக்கு சுத்தமாக கிடைக்கல. ஏன்னா இந்திய மக்கள் எல்லாரும் வரி கட்டுற ஸ்லாபுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ரொம்ப ரொம்ப சொற்பமான பர்சன்டேஜ் இருக்கவங்க மட்டும்தான் வரி கட்டுற லெவலுக்கே வராங்க. அப்படின்னா அவங்கள மட்டும் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ண போதா, இல்லை ஒட்டுமொத்த இந்தியர்களையா? ஏன்னா புதுசாக வரி கட்டுறவங்க சேர்றாங்கன்னா இங்கே இருப்பாங்களா, வரி கட்டாமல் இருப்பாங்க பாருங்க, மெஜாரிட்டி மக்கள் அங்கே இருந்தால் வரணும். அப்போ இங்கே கவர்மெண்ட் கேட்டு போட போதான்? இந்த பெரிய கேள்வி எழுது. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், கவர்மெண்ட்டு கேட்குதுல்ல, அதாவது ஏங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இது போல் இந்த 2% சேட் பண்ணியிருப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அந்த ஃபீடை இன்ஸ்டாகிராமில் இது போல் நடந்திருக்கு, அதையும் கொடுங்க, நீங்களும் கொடுங்கன்ற மாதிரி எல்லார்ட்டையும் கேட்குறான்னு வச்சுங்க. அந்த நிறுவனங்கள்லாம் இந்திய நிறுவனங்கள் கிடையாது. அவங்க ஒத்துப்பாங்களா? கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ இதை சால்வ் பண்ண என்ன மத்திய அரசு இப்போ பண்ண முடியும்? அவங்க நோ சொல்லிட்டா அடுத்த ஸ்டெப் என்ன? மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இதன் மூலமாக அரசியல் பழிவாங்கல் நடக்க வாய்ப்பே இல்லையா என்ன? நான் இவங்கன்னு சொல்லலை, நாளைக்கு மத்தியில் வேறு ஏதோ கட்சியோட ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அப்போயே அந்த சட்டம் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி இது போல் வேலைகளில் ஈடுபட்டு என்னங்க பண்ணுறது அதிகாரிகள்? ஏன்னா ஆல்ரெடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்களே, அவங்கள எதிர்கட்சிகளை வச்சு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய கேஸை கொண்டு போகிறாங்க, இடி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்களை. ஆனால் கன்விக்ஷன் ரேட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்குது. இதனால் ஆளும் கவர்மெண்ட்டோட அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகளை பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, குறிப்பாக எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களாம். அப்போ இதுவும் அது போல் மாற வாய்ப்பு இருக்கா? இது சாமானிய மக்கள் மனத்தில் இருக்கிற பெரிய கேள்வியாக இருக்குது. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நிர்மலா சீதாராமன் அவர்களோட இந்த எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு அப்ளாஸு கண்டிப்பாக நம்ம வரவேற்றே தீரணும். ஏன்னா இந்தியா மாதிரி நாடுகளில் இது போல் பணப்பதுக்கள் இருக்குல்ல, அதுக்கு எதிராக இது போல் விஷயங்களை கொண்டு வராங்கன்னா அதை மனசார பாராட்டலாம், வரவேற்கலாம். ஆனால் இந்த விஷயம் தொட்டிருக்காங்க டிஜிட்டல் ஆக்சஸ் சார்ந்து, இது சரியாக வருமானதான் என்னோட கேள்வியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.